Hello everyone, welcome to the numerical problem of electrostatics. So இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா electrostatic lessonல இருக்கிற numerical problem solve பண்ண போறோம். வாங்க questions பார்க்கலாம். Question number 12. Question என்ன சொல்றாங்க? An electron, a proton are allowed to fall through the separation between a plate of parallel with capacitor of 5 volt and separation between this means இவ்ளோ. அப்போ உங்கள்ட்ட என்ன கேக்குறாங்க? Calculate the time of light. டைம் கேட்குறான். நல்லா பாரு, நம்மளோட ஃபார்முலா என்னன்னா C1 ஸ்ட்ரெயிட் அவனுக்கு டைமோட ஃபார்முலா தெரிஞ்சு நீ டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போது டைமோட நம்மளோட ஃபார்முலா தெரியல அப்படின்னா S is equal to UT plus half AT ஸ்கொயரா. ஸ்டார்டிங்கில் இந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால இந்த டேர்ம் என்ன ஆயிரும்? 0. அப்போ 2S by A is equal to T square. அப்போ T வேணும்னா root of 2S by A. இந்த ஃபார்முலாவை நம்ம அண்டர் ஃப்ரீ ஃபால் ஆஃப் கிராவிட்டியில் என்ன பார்த்தோம்? root of 2S by G ன்னு பார்த்தோமா? கரெக்டா இல்லையா? எஸ். அப்போ உனக்கு ஸ்ட்ரெயிட்டாக அது தெரியும்னு சொன்னால் டைம் இஸ் ஈக்குவல் டு root of 2H by G அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் இங்கே பிரச்சனை என்னன்னு பார்த்தோன்னா இங்கே ஒரு சின்ன பிரச்சனை வேறு இருக்குது. இங்கே ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து ஏக்கு ஈக்குவல் ஜிக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு இந்த ஆக்சிலரேஷன் வந்து ஜிக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே வந்து இன்னொரு ஆக்சிலரேஷன் ஒர்க் ஆகுது. என்ன ஆக்சிலரேஷன் பார்த்தோன்னா QE by M. ஏன்னா அந்த சார்ஜை நான் எங்கே வச்சுருக்கேன்? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே வச்சுருக்கேன். சரியா? இங்கே பாரு, டயக்ராம் பாரு. அந்த சார்ஜ் எதில் வச்சுருக்கேன்? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே வச்சுருக்கேன். அப்போ ஆக்சிலரேஷன் வந்து ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ இந்த இடத்துல நல்லா பார்த்தோன்னா ஆக்சிலரேஷனோட வேல்யூ வந்து ரூட் ஆஃப் 2H by QE. இந்த M மேலே போயிருமா? ஓகேவா? வெரி குட். இப்போ நல்லா பாரு, எலக்ட்ரான் கீழே அட்ராக்ட் ஆகி வரும். ஏன்? ஏன்னா அங்கே மைனஸ் இருக்குது, கீழே ப்ளஸ் இருக்குது. அப்போ எலக்ட்ரான் வேகமாக கீழே வந்துடும். கரெக்டாக இல்லையா? இந்த நியூட்ரான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டால் அட்ராக்ட் ஆவானா? ஆகாது. ஏன்னா அவன்கிட்ட சார்ஜ் இல்லை, அவனுக்கு அட்ராக்ஷன் இல்லை. அப்போ நியூட்ரான் கீழே வர்றதுக்கு காரணம் யாரு? கிராவிட்டி. அப்போ நியூட்ரானோட டைம் பீரியடில் வந்து நீ வந்து இந்த ஃபார்முலாவை T is equal to root of 2H by G ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அங்கே எந்த கான்ட்ரிபியூஷனும் பண்ணலை. புரோட்டானை பாரு, புரோட்டான் கீழே வருவான். கரெக்டா? அப்போ அங்கே என்ன காரணம் இருக்குது? கிராவிட்டி வந்து ரோல் எஃபெக்ட் பண்ணுது. அப்போ ஒரு சில பேருக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும், நீங்கள் ஏன் ஒரு சில இடத்துக்கு மட்டும் கிராவிட்டி எடுக்கிறீங்க, இவங்களுக்கு கிராவிட்டி எடுக்காமல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொல்கிறீங்க? ஏன்னா இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பார்த்தோன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதனால் சப்போஸ் அங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னால் அந்த இடத்துல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். புரியுதா? வெரி குட். இப்போ வந்துட்டு டைம் பீரியட் கேட்குறாங்க. டைம் பீரியடோட ஃபார்முலா நல்லா பாரு. நம்ம ஏன் இந்த இடத்துல கிராவிட்டி இக்னோர் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க? ஏன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஒர்க் ஆகுறதுனால கிராவிட்டி வந்து அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. டைம் ஆஃப் எலக்ட்ரான் வேணும்னு சொன்னால் 2HME by EE. 2 ஹைட் எவ்வளோ? ஹைட்டோட வேல்யூ வந்து 1 millimeter. மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் 9.1 into 10 power minus 31. E சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் என்ன? 1.6 into 10 power minus எவ்வளோ? 19. எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்காம அவங்க வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ வோல்டேஜ் வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை எப்படி மாற்றுறது? வோல்டேஜ் பை டிஸ்டன்ஸ். கரெக்டா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுனா வோல்டேஜ்னா டிஸ்டன்ஸால் டிவைட் பண்ணுவேன். இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இதுதான் ஹைட்டு. அப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பதிலாக நீ என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? டிஸ்டன்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? வோல்டேஜ் பை டிஸ்டன்ஸ். அப்போ இங்கே H ஸ்கொயர் ஆயிரும். சரியா?
இந்த வேல்யூ எல்லாம் நீ சப்ஸ்டியூட் பண்ணனா உனக்கு இங்கே ஆன்சர் கிடைச்சிரும். அதே சேம் கேஸ் தான் என்ன பண்ண போகிறேன், இங்கே பண்ண போகிறேன். இங்கே டிஃப்ரென்ஸ் என்னென்னா மாஸ் ஆஃப் எலக்ட்ரானுக்கு பதிலாக மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். மற்றது எல்லாமே சேம். நியூட்ரானுக்கு பார்த்தேன்னா 2h/g 2 × 5 mm டிவைட் பை கிராவிட்டி. சரியா? புரியுதா? ஸோ இதை கண்டுபிடி, உனக்கு ஆன்சர் இல்லைன்னா என்கிட்ட சொல்லு. ஓகே, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, எது வந்து ஃபஸ்ட்டு கீழே வரும் அமாங் த 3 விச் வில் கம் ஃபஸ்ட், எது வேகமாக கீழே வரும். நல்ல பார், 1.5 nanosecond, 63 nanosecond, 14.1 nanosecond. எது வேகமாக கீழே வருது? எலக்ட்ரான் தான் கீழே வரும். ஸோ எலக்ட்ரான் தான் ஃபஸ்ட்டு கீழே ரீச் ஆகும், ஏன்னா கம்மியான டைமில் ட்ராவல் பண்ணுது. புரியுதா? ஸோ இந்த கொஸ்டினில் ஒன்றில் நீ உட்காந்து டிவைட் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரியா? தேங்க்யூ.